السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நன்மைகளை செய்வதற்கு நிறைய வாய்ப்புகளை நமக்கு தந்திருக்கிறார். அந்த வாய்ப்புகளில் மிக பிரதானமான ஒன்றுதான் பிற ஏனைய சகோதரர்களுக்கு உதவி செய்வது. முஸ்லிம்களை பொறுத்தவரையில் அவர்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தின் அடிப்படைகளில் ஒன்றாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமை நேசிப்பது, அவன் மீது அன்பு காட்டுவது, பரிவு காட்டுவது என்பதில் ஓருடலை போன்றிருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். முஸ்லிம்களை ஒரு கட்டிடத்திற்கு ஒப்பிடுகிறார்கள். முஸ்லிம்களை பொறுத்தவரையில் அடுத்தவர்களை அந்நியப்படுத்தி யோசிக்கக்கூடாது, சிந்திக்கக்கூடாது. ஒவ்வொரு முஸ்லிமிடமும் இருக்கக்கூடிய தூய்மையான கொள்கைக்காக வேண்டி அவரை நேசிப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இவ்வாறு நாம் நேசிக்கக்கூடிய சகோதர முஸ்லிம்களுக்கு உதவி செய்வது என்பது நன்மைகளை அதிகம் பெற்றுத்தரக்கூடிய ஒரு இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹு ஃபீ அவ்னில் அப்தி மா கானல் அப்து ஃபீ அவ்னி அஹீஹ். ஒரு அடியான் தனது சகோதரனுக்கு உதவி செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். நான் உங்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்தால் எனக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும், நீங்கள் எனக்கு உதவி செய்து கொண்டிருந்தால் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இன்னும் ஒரு சஹீஹான ஹதீஸை ஷேக் அல்பானி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய அஸ்ஸில்சிலா அஸ்ஸஹீஹா என்ற தொகுப்பிலே குறிப்பிடுகிறார்கள். وَلَأَنْ أَمْشِيَ مَعَ أَخِي الْمُسْلِمِ فِي حَاجَتِهِ أَحَبُّ إِلَيَّ مِنْ أَنْ أَعْتَكِفَ فِي الْمَسْجِدِ شَهْرًا. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய சகோதர முஸ்லிமுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி அவனோடு நான் புறப்பட்டு செல்வது என்பது ஒரு மாத காலம் மஸ்ஜிதில் இஅ்திகாஃப் இருப்பதை விட எனக்கு விருப்பமானது என்கிறார்கள். சகோதர முஸ்லிமுக்கு உதவி செய்வது எவ்வளவு பெரிய நன்மையை பெற்றுத்தரக்கூடியது என்று பாருங்கள். அது யாராகவும் இருக்கலாம். ஒருவரை முஸ்லிம் என்று நாம் ஏற்றுக்கொண்டால் அந்த முஸ்லிமுக்கு நாம் எல்லைகள் போட வேண்டிய அவசியம் இல்லை. நாட்டு எல்லைகள் அல்லது பிரதேச எல்லைகள், நிற எல்லைகள் அல்லது இயக்க எல்லைகள், கட்சி எல்லைகள் போட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. முஸ்லிம் என்று ஒரு சகோதரனை நாம் ஏற்றுக்கொள்வோமாக இருந்தால் அந்த முஸ்லிம் சகோதரனுக்கு நாம் உதவி செய்ய புறப்படும் போது அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. ஒரு மாதம் மஸ்ஜிதிலே இஅ்திகாஃப் இருப்பதை விட ஒரு சகோதரனுக்கு உதவி செய்வதற்காக செல்வது எனக்கு விருப்பத்திற்குரியது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, யாரொருவர் ஒரு சகோதர முஸ்லிமின் தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவரோடு சென்று அந்த தேவையை நிறைவேற்றி வைப்பாராக இருந்தால் நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா அவருடைய பாதங்களை உறுதிப்படுத்துவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை ஷேக் அல்பானி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய சில்சிலா ஸஹீஹா என்ற கிரந்தத்திலே குறிப்பிடுகிறார்கள். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உதவி செய்வது, பிற அதாவது அடுத்த சகோதரர்களுக்கு உதவி செய்வது என்பது நல்ல நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த வழிமுறையாக இருக்கிறது. இதை நாம் கடைபிடிக்க முயற்சிப்போமாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.